பொது நிலையில் ஆண்டவர் படைத்தவாறு வாழ்ந்து சாதிக்க நினைக்கின்ற அன்பார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட இந்த அரங்கத்திலே பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதலில் மாணவர்களை சொன்னேன், எதிர்கால ஊடகத்தை ஆட்டி படைக்க இருக்கின்றவர்கள் நீங்கள்தான். நமக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரிந்தால் போதாது, தெரிந்தவற்றை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில முழு நேர ஊடக பணியிலே இருப்பீர்கள், ஆனால் எல்லாருமே ஊடகத்தை பயன்படுத்துவீர்கள். உங்கள் ஊடக பணிக்காக, உங்கள் ஊடக பயன்பாட்டிற்காக இந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டிருப்பதற்காக, ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்காக சீனியர்ஸ் தமிழ்நாட்டை நான் மிகவும் பாராட்டுகிறேன். பாருங்க, இங்க சிறப்பாக விருது பெற்றவர்கள் திருவாளர் தன்ராஜ் அவர்கள், திருவாளர் ராபின்சன் அவர்கள் உண்மையாகவே தங்கள் திறமைகளால் மிக மிக பாதித்தவர்கள், சாதித்தவர்கள், மற்றவர்களை உருவாக்கியவர்கள் தங்களுடைய திறமையால். உங்களிலும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நிறைய திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் வெளிக்கொணருங்கள். உண்மையாகவே நம்முடைய ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி மாணவிகள் இவ்வளவு அருமையாக ஆடினார்கள். மீண்டும் அவர்களுக்கு கரவொலி எழுப்ப வேண்டும். இங்கே இருக்கின்ற மற்ற மாணவிகள், மற்ற பள்ளிகளை சார்ந்தவர்கள் கூட திறமை மிக்கவர்கள். ஒரு காலத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்றைக்கு இவர்கள் ஆடியதை உலகமே பார்க்க முடியும். அதுதான் ஊடகம். பாருங்கள், எல்லா இடத்திற்கும் நாம் சென்று காட்ட முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாலாட்டு. சின்ன பிள்ளையில ஆரம்பிச்சு எல்கேஜியிலேருந்து வந்து நம்ம அம்மா கிட்ட காட்டுறோம், அம்மா மம்மி எனக்கு டீச்சர் குட் போட்டிருக்காங்க, வெரி குட் போட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் போட்டிருக்காங்க என்றெல்லாம் காட்டி மகிழ்ச்சி அடைவோம். நாம் சாதித்தவை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். சாதித்தவை மட்டுமல்ல, நல்ல செய்தி எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு பல கெட்ட செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் நாம் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். நல்லவற்றை பார்ப்போம், நல்லவற்றை கேட்போம், தீமையை கண்டிப்போம். நல்லது உலகத்திலே வளர நாம் ஆசிக்க வேண்டும். இங்கே இருக்கிற மற்ற பெரியவர்கள் எல்லாம் பாருங்கள், சிஸ்டர் பெரேரா வாழ்நாள் விருது. இப்போ கொஞ்சம் அவர்கள் அதிகமாக செயல்பட முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு இன்றைக்கு விருது என் கையாக வழங்கியதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 10வது படிக்கும்போது அவங்க தான் எனக்கு பாட்டு வாத்தியார். கடலூரில் பாட கற்றுக் கொடுத்தாங்க. தியான பாடல எல்லா பாட்டும் அருமையாக பாடுவாங்க. நான் 15 வயசு ஆகும்போது இந்த பெரேரா சிஸ்டர், அது மட்டும் இல்லை, ஆடணும் பாடணும், எல்லா பிள்ளைங்களையும் துடிப்போடு இருக்க வைக்கணும், கதை எழுதணும், கவிதை எழுதணும் என்றெல்லாம். இவர்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய மாதிரி. இந்த பெரேரா சிஸ்டர் அதே போல் நிறைய பேர் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். வாட் யூ ஆர் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு யூ. வாட் யூ பிகம் இஸ் யுவர் கிஃப்ட் டு காட். நீங்கள் பெற்றுக்கொண்ட உயிர், உருவாக்கம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. அதை மறந்து விடக்கூடாது. சமுதாயத்துக்கு நான் ஏதாவது கொடுப்பேன், அதுவும் ஊடகம் வழியாக நான் கொடுப்பேன் என்று இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும். இங்கே இருக்கிற நம்முடைய
இந்திய சிஎன்ஜிஎஸ்னுடைய செக்ரட்டரி தந்தை, மாதா டிவியினுடைய சிஇஓ தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் இந்த 10 ஆண்டுகளாக அவர் செய்த பணியெல்லாம் வியக்க வைக்கிறது. கொரோனா நேரத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க மாதா டிவி ஆற்றிய சேவை இருக்கிறதே, அதையெல்லாம் நாம் மறக்கவே முடியாது. அதே போல தந்தை அருளானந்தம் அவரோடு உடனுழைப்பாளர், தமிழ்நாடு சிஎன்ஜிஎஸ்னுடைய தலைவராக இருக்கிறார். இவர்கள் 2 பேருமே என்னுடைய மாணவர்கள் என்று சொல்லும்போது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடக துறையில் இவர்கள் நிறைய சாதிக்கிறார்கள். நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ஏதோ பைபிளை ரெக்கார்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கலாகவும் மற்ற சமூகத்துக்கு சென்று அடைவதாகவும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பவர்களாகவும் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் தயாரிப்பவர்களாகவும் இருந்து மாதா டிவியும் சிஎன்ஜிஎஸ் இந்தியா, சிஎன்ஜிஎஸ் தமிழ்நாடு செய்கின்ற பணியும் உண்மையாகவே நம்முடைய நெஞ்சை தொட வேண்டும். அதே போல நம்முடைய அன்பான என்னுடைய நெருக்கமான உடனுழைப்பாளர்கள், நம்ம விஜி சாமியார் கோயம்புத்தூர் செமினாரில் படித்தார். அதனால் என்னுடைய மாணவர் இல்லை. பெங்களூருக்கு வந்திருந்தா என் மாணவராக தான் இருந்திருப்பார். அவர் இங்கே போயிட்டார். இருந்தாலும் நெருக்கமான உடனுழைப்பாளர் நம்முடைய பொருளாளர் தந்தை ஜேக்கப் அவர்கள் என்னுடைய மாணவர். கேனடாவில் வேற படித்து 2வது தடவையும் என்னுடைய மாணவர். இப்போது பொருளாளராக என்னோடு உடனுழைத்து இந்த இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதுக்கு மிகவும் பெரிதும் துணை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் கைகளை தட்டி நம்முடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, நாம் நம்மிலேயே மடிந்து விடக்கூடாது. நாம் உலகுக்கு தெரிய வேண்டும். அதைவிட முக்கியமாக ஆண்டவருடைய அற்புதமான படைப்பு உலகுக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடைகள் உலகுக்கு தெரிய வேண்டும். அதனால் எல்லாரும் பயன்பெற வேண்டும். முக்கியமாக ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற கடைசி செய்தி கட்டளை, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நல்ல செய்தியை அறிவியுங்கள். உலகெங்கும் போக வேண்டுமா? அன்றைக்கு உலகெங்கும் எல்லாரும் போக முடியாது. இன்றைக்கு நீங்கள் போக முடியும். அமெரிக்காவில் எல்கேஜி படிக்கிற ஒரு 4 வயசு பையனை பார்த்தேன். நானும் மீடியாவில் தான் பார்த்தேன், நேராக போகல. என்ன அமெரிக்காவுக்கு, நான் யூரோப்புக்கெல்லாம் போனால் கூட 4 வயது பையன் 4 கோடி சம்பாதிக்கிறான் ஒரு மாசத்துல. எப்படின்னா அவங்க அம்மா எப்படி ஆடுவது, எப்படி பேசுவது, எப்படி மிமிக்ரி பண்ணுவது, எது சொன்னாலும் ஒரு நிமிடத்திலே அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு உலகையே உலுக்குகிறானே பாரு. அன்பார்ந்த குழந்தைகளை, நீங்களும் சாதிக்க முடியும். நீங்களும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். அதற்குத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். ஊடகத்துறையில் ஒரு சிலர் நிச்சயமாக சாதிக்க முடியும். 1972 திருத்தந்தை 6ஆம் பவுல் சொன்னார், we have to feel guilty before God if we don't make use of social communications for proclaiming the good news. கடவுள் முன்னிலையிலே நாம் எல்லாரும் குற்றவாளிகளாக இருப்போம். எப்போது சொன்னது? எப்போது? 1972 பாருங்க. 1990களிலிருந்து இன்டர்நெட் வந்தது. எவ்வளவோ புரட்சி, இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் இந்த ஊடகத்தினால் சாதிக்கப்படுகின்றன. அதே போல தீங்கும் இருக்கிறது. அதற்குத்தான் இப்போது சொல்லப்படுகிறது, கம்யூனிகேட் த ட்ரூத் பட் வித் த ஹார்ட் வித் சேரிட்டி. உண்மையை எடுத்துரையுங்கள், பொய்யை அல்ல, பித்தலாட்டத்தை அல்ல, உண்மையை எடுத்துரைக்க வேண்டாம். ஆனால் வித் த ஹார்ட், இதயத்தோடு அன்போடு எடுத்துரைக்க வேண்டும். நம்முடைய செய்திகளால்,
நம்முடைய வாட்ஸ்அப் யூசேஜினால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது. காயப்பட்ட இதயத்திற்கு நாம் மருந்து போட வேண்டும். அதைத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுங்கள், செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் சொல்வார்கள் மஷின் லேர்னிங். தந்தை அருளானந்தம் சொன்னது போல மஷினுக்கு இதயம் இல்லை. The heart of education is the education of the heart. கல்வியின் இதயம் என்ன? இதயத்தினுடைய கல்விதான் கல்வியின் இதயம். ஊடகத்தினால் உங்கள் இதயம் உருவாக்கப்படட்டும். இதயத்தோடு இருங்கள், இரக்கத்தோடு நீங்கள் செயல்படுங்கள், அறிவிலும் ஞானத்திலும் வளருங்கள். நிச்சயமாக இந்த உலகம் உங்களால் பயன் பெறும். சீனியஸ் அவர்கள் சொன்னது போல, சீனியஸ் என்றால் ஒரு சைன், அடையாளம். அன்றைக்கு வானத்திலே நட்சத்திரம் தோன்றியது, ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று அடையாளம். இன்யஸ் என்றால் நெருப்பு மூட்டுவது. அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்கள் வழியில் அவர் வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்று கேட்டார்கள். உள்ளத்தை உருக வைக்க ஊடகம், அன்பை பகிர்ந்து கொள்ள ஊடகம், இரக்கம் காட்ட ஊடகம். ஊடகத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவோம். இன்றைக்கு இயேசு பிறந்திருந்தாலும் நிச்சயமாக அவரும் கூட மொபைலோடு தான், ஏஐயோடு தான். அப்படித்தான் எப்படியெல்லாம் அவர் நற்செய்தியை அறிவித்திருந்திருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் இங்கே நம்முடைய மறை மாவட்டத்தின் எபிஃபனி சென்டரில் இளங்குருவாக இருந்தாலும் திறம்பட எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற அன்பு தந்தை கிஷோர் அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகளுக்கும் இன்னும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி.